சிவாயிடம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, நண்பு சொந்தங்கள், மைத்திரம் ஊட்டம், தீராத கடன் பிரச்சனை. நிறைய அன்பர்கள் இன்னைக்கு கடன் பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ குடும்பங்கள், அதாவது கடன் யாருக்கெல்லாம் புதன் இல்லாமல் கடன் வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மைத்திரம் உபுத்தத்தை பற்றி நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஜோதிட ரீதியாக இது ஏன் இந்த கடன் ஏற்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போவோம். புதன் இல்லாமல் கடன் வராது. புதன் கேது இல்லாமல் வம்பு வழக்கு வராது. அப்போ சிறு கடன் வாங்க வேண்டுமா? நிச்சயமாக புதன் இதாக புதன் புத்தியாக இருக்கலாம், அந்தரமாக இருக்கலாம், சூட்சமாக இருக்கும். புதன் காரணம், கடனுக்கு காரணம் புதன். புதன் கேது வழக்கு, வம்பு வழக்கு. அப்போ மைத்திர முகூர்த்தம். நிறைய அன்பர்கள் ஜாதக ரீதியாக ஒரு 7 சனியாக இருக்கலாம், கண்டக சனியாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஜாதக போடாது இங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை வாங்கி இங்கே கொடுத்து, இங்கே வாங்கி எங்கே கொடுத்து, அது அப்படியே கடன் ஒரு 10 கோடி ரூபாயில் போய் 40 லட்சம், 50 லட்சம், 5 கோடி, 6 கோடி நிறைய நம்ம பார்க்குறோம். கோடி கோடியாக கடன் வளருதா? அதை தடுத்து நிப்பாட்டணும். அதுக்கு தான் இந்த மைத்திரம் முகூர்த்தம். அப்போது கடன் வளரான்னு பார்த்துக்கணும், கடன் சுமையில் போயிட்டு மாட்டிக்காகவும் பார்த்துக்கணும். எல்லாம் வாண்டி நீங்கள் வெளியில் வர முடியாமல் தவிக்கிறீங்க. உங்களுக்கு தான் இந்த பணிக்கு மைத்திர முகூர்த்தம் அப்படின்னா என்ன சொல்? ஜோதிடத்தில் எல்லா குற்றங்களுக்கும் எல்லா தோஷங்களுக்கும் ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டுள்ளது. அப்படியாக இந்த கடன் பிரச்சனைக்குன்னு சொல்லப்பட்ட பரிகாரம் தான் இந்த மைத்திர முகூர்த்தம். இது ஏதோ நாம் புதுசாக அல்லது நான் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. இது என்னுடைய கிடையாது. நம்மளுடைய ரிஷிகள், நம்மளுடைய முன்னோர்கள் தான் யார்? நம்மளுடைய ரிஷிகள், முனிவர்கள், புலிப்பான்றை போல சித்தர்கள், அஷ்டமா சித்திகளை பெற்ற கோரக்கர், போகர் போன்ற அஷ்டமா சித்தி பதஞ்சலி முனிவர், இப்படி அஷ்டமா சித்திகளை எல்லாம் பெற்ற நம்முடைய ரிஷிகள், அவங்க தான் இந்த ஜோதிடத்தில் நமக்கு பராசரன் மகரிஷி தான் அவர் ஜோதிடத்தில் வகுத்து கொடுத்துருக்கிறார். அதில் இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு சூக்ஷ்மத்தை, ஒரு ரகசியத்தை நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த நாளில் நம்ம மாதம் இந்த பதிவுகளை போடும். இந்த மைத்திர முகூர்த்தத்தின் ரகசியம் என்ன? நான் அதை உழைச்சி சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இன்னும் எல்லாருமே அதை மறைச்சிட்டாங்க. நான் அந்த ரகசியத்தை உழைக்கிறேன். மைத்திர முகூர்த்தம் என்றால், நான் சொன்ன புதன் கேது இல்லாமல் இது நடக்காதுன்னு சொல்கிறேன். ஆனால் இதுக்கு வேற இன்னொருத்தர் வேறு. யார்? சனி, விதி. ஒருத்தர் நல்லா வேலைக்கு போயிட்டே இருப்பார். அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு நல்லா ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆன்லைனில் ரம்மி விளையாடி 50 லட்ச ரூபா கடன் இறந்துட்டாங்க. லாஸ்ட் ரேட்டா லோன் போட்டு ரம்மி விளையாடிட்டார். என்ன குடும்பம் பாருங்க. இது யார்? சனியுடைய விதியுடைய வேறு. இப்போ மைத்திர முகூர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு நாளின் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் வரக்கூடிய நேரம், அதே போல் இன்னொரு நாள் அனுஷ நட்சத்திரம் விருச்சக லக்னம் வரக்கூடிய நாள் நேரம், இதுதான் மைத்திர முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த முகூர்த்த நேரம் ரிஷிகளால், முனிவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னா அவங்களுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு வச்சுக்கோ. திரும்ப சொல்கிறேன், இது என்னுடைய கண்டுபிடிப்போ இல்லை பக்கத்து வீட்டுக்கார கண்டுபிடிப்போ இல்லை ஜோசியர் கண்டுபிடிப்போ ஒன்றும் கிடையாது. ரிஷிகளால் சொல்லப்பட்டது. ரொம்ப வேல்யூபுளானது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முகூர்த்தம் இந்த கடனை அடைக்கக்கூடிய மைத்திர முகூர்த்தம். அப்போது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம், அனுச நட்சத்திரம் விருச்சக லக்னம். இது மாதத்தில் 2 நாள் வரும். இந்த டைம் மாறுபடும். சமயத்தில் காலம்பர 4 மணிக்கு வரும், சமயத்தில் மிட் நைட்டில் ஒரு 12 மணிக்கு வரும், 1 மணிக்கு வரும், விடிய காலம்பர 3 மணி 4 மணிக்கு வரும்.
சமயத்தில் ராகு காலத்தை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஆனால் 4:30 ராகு காலம். ஆனால் 4:30 மணிக்கு தான் இந்த முகூர்த்தம். சனிக்கிழமை காலம்பரம் ஒரு 9:10 ராகு காலம். அந்த ராகு கால டைமில் தான் இது போகும். வாஸ்து நாள் எப்படியோ நம்மளுடைய சேனலில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் இந்த கடன் அடைக்கக்கூடிய மைத்திர முகூர்த்தம் நம்முடைய பக்தர்களின் வசதிக்காக ஒரு வாரம் முன்னாடி ஒவ்வொரு மைத்திர முகூர்த்தமும் உங்களுக்கு பதிவுகளாக போடப்படும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போது இந்த நாளில் நீங்கள் இந்த கடன் அடைக்கக்கூடிய பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக அதை கேட்டுக்கோங்க. இந்த பதிவுடைய எண்டில் அதுக்குரிய நாளையும் இந்த நாள் எத்தனை மணிக்கு அதை செய்யணும், அதில் அந்த நாளுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டு. சரி, நம்ம பார்த்துட்டோம். பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தப்பு பண்ணிட்டா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டீங்க. இந்த பிரபஞ்சம் சாமி தெய்வம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அதை குருவாக இருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஸோ உங்களுடைய கடன் அணையும். சொல்லக்கூடிய நாளில் நம்ம என்ன டேட் சொல்கிறோமோ அந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு எத்தனை கடன் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதாவது ஹவுசிங் லோன் ஒன்று இருக்குது, எஸ்பிஐ அது கூட போகுது, அப்புறம் டெபிட் கார்டு அது ஆக்சிஸ் பேங்க்கு போகுது, அப்புறம் இன்னொரு கான்டாக்ட் பேங்க் போகுது, இன்னொன்று வேற ஒரு பேங்க்கு போகுது, அப்புறம் பர்சனல் லோன் இந்த வண்டிக்காக நான் இந்த கட்டணும், ஹவுசிங் லோனு, ஜுவல் லோனு, கை மாத்தா வாங்கினது, இன்னும் உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடனையும் தனித்தனியாக ஒரு கவர் எடுத்து அந்த கவரில் அவங்க யாருக்கு நீங்கள் பணம் தரணுமோ எவ்வளவு தரணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதை எழுதும். ஹவுசிங் லோன் 25 லட்சம், ஜுவல் லோன் 2.5 லட்சம், அப்புறம் கைமாத்தா இன்னார் விஷயத்தில் ராமசாமியிடம் வாங்கியது தர வேண்டியது ரூபாய் 8 லட்சம். அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடனுக்கும் தனித்தனியாக கவரில் அவங்க பேர் எழுதி வச்சுக்கணும். பேரை எழுதிட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த டைமில் இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். பூஜை அறைக்கு போகிறீங்க, சாமி முதல்ல குலதெய்வத்தை நினச்சி என் விளக்கேற்றணும். இந்த மைத்திர முகூர்த்தத்துடைய வெற்றிக்கு முதல் அடிப்படை என்ன தேவைன்னா அந்த குலதெய்வம் தான். நெல் விளக்கேற்றும் போது குலதெய்வத்தை நினச்சி, குலதெய்வமே உங்கள் குலதெய்வ தேவை சொல்லிக்கணும். இந்த கடன் அடைக்கக்கூடிய முகூர்த்த நேரத்தில் கடனுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த பூஜையை சக்ஸஸ் ஆகணும், கடனை அடையணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். தீபம் ஏற்றணும், குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டு குருவை நிறைவேற்ற வேண்டும். யார் உங்களுக்கு இதை வழிகாட்டுற அந்த குருவை நீங்கள் மனசாக நிறைவேற்றணும். குரு என்பவர் இருளை நீக்கி ஒழித்தல். எனக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற பொழுது வழிகாட்டக்கூடிய குரு வேண்டும் விளக்கேற்றல். இப்போ எத்தனை லோன் உங்களுக்கு இருக்கோ அத்தனை லோனுக்கு கவரை எழுதி வச்சிங்கல்ல, அந்த கவரை ஒரு 5 லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 தாம்பூலம் 5 வெத்தலை வைக்கணும். தனித்தனியாக வைக்கணும். அந்த 5 வெத்தலைக்கும் ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். ஒரு வெத்தலை வைக்கிறீங்க, பெருசாக ஒரு 5 லோன் இருக்குது, 5 வெத்தலையை வைக்கணும். 5 வெத்தலைக்கும் மத்தியமாக மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். அது மேலே 2 குங்குமத்தை மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்க குங்குமத்தை நல்ல குங்குமத்தை மேலே போடும். மஞ்சள் அக்ஷதையாக 2 போடணும். போட்டுவிட்டு இந்த ஒவ்வொரு கவரையும் என்ன பண்ணுங்க, ஒரு வெசலை தனித்தனியாக வச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலையை எடுத்துக்கணும். பிரியாணி இலை என்று சொல்லக்கூடிய பிரிஞ்சி இலை. அந்த பிரியாணி இலையில் கவரில் எப்படி நீங்கள் யாருக்கு லோன் தரணும்னு நீங்கள் பேர் எழுதுனீங்களோ அதையும் போட, யாருக்கு கடன் தரணுமோ அவங்க பேரை நீங்கள் எழுதிக்கணும். பிரியாணி இலையில் எழுதி அந்த கவர் மேலே அப்படியே வச்சிடும். 5 கவர் மேலே 5 இலையை வச்சிடும். நான் உதாரணத்துக்கு 5 இலைன்னு சொல்கிறேன். உங்களுக்கு 3 கடன் இருந்தால் 3, 8 கடன் இருந்தால் 8,
ஒன்றே ஒன்று இருந்தால் ஒன்றே ஒன்று, அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்க. அப்போது பிரிஞ்சி இலைகளை பேர் எழுதிய அதை வச்சுக்க வேண்டியது. அன்றைய நாளுக்குரிய பரிகாரம் கடைசியில் நான் சொல்லுவேன். அந்த பரிகாரத்தின் பிரகாரம் ஒரு தாம்பாள தட்டில் நவதானியத்தை எடுத்து வச்சுக்க. மிக்சடு நவதானியம் 9 கலந்த ஒன்றா கலந்த நவதானியம் ஒரு 200 கிராம் அதை வாங்கி ஒரு பித்தளை தட்டில் நல்லா அடுக்கி வச்சுட்டு மத்தியமாக அந்த தட்டுக்கு ஒரு 4-5 ஒரு பொட்டு வச்சுட்டு 4 பக்கமும் 4 பொட்டு வச்சுட்டு நவதானியத்தை கொட்டி அது சென்டரில் ஒரு விளக்கு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். அகல் விளக்கு தான் ஏற்றணும், மண் விளக்கு தான் ஏற்றணும். தூய்மையான நல்லெண்ணெய் போடுங்க தயவு செய்து. அந்த 5 தீபம் 6 தீபம் 7 தீபம் அந்த எந்த எண்ணெயும் வேணும். செக்கு எண்ணெயை வச்சு உண்மையான நல்லெண்ணெயில் ஒரே ஒரு தீபம் போடுது. அந்த நல்விளக்கு தனி, அது கணக்கு கொண்டு வரக்கூடாது, குலதெய்வம். இங்கே நவதானியத்தில் சென்டரில் வைக்கக்கூடிய தீபம் தனி. அந்த தீபம் சாமியை பார்த்த மாதிரி இருக்கணும், நல்விளக்கு தீபம் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ எல்லாம் வச்சாச்சு. அந்த கடனுக்கு கொடுக்கறதுக்கு அசலில் கொடுக்கறதுக்கு ஒரு பைசா 5 கடன் இருக்குது. நீங்கள் அதை எப்படி இஎம்ஐ கட்ட தான் போகிறீங்க. நடுவில் இந்த முகூர்த்தம் வருது, என்ன பண்ணுறோன்னா ஒரு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ 100 ரூபா கூட நீங்கள் வச்சுக்கலாம். 100 ரூபா கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது அசல் பைசாவாக இருக்க வேண்டும், நிச்சயமாக வட்டியாக இருக்கக்கூடாது. அதான் விஷயம். 100 ரூபா கூட எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு தனியாக அந்த நவதானிய தட்டில் வச்சு குலதெய்வத்தை வேண்டி உங்களுக்கு தெரிந்த திருமுறைகள், ஏதோ ஒரு திருமுறைகள், அதாவது நமச்சிவாய் சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லையே. சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லையே. இதையே 11 பிரச்சனை. இந்த முகூர்த்த டைம் தான் நமக்கு முக்கியம், மந்திரம் முக்கியமே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மந்திரம் சொல்கிறாங்க, அந்த மந்திரம் அங்கே ஆக்டிவேட் ஆகாது. இந்த முகூர்த்த நேரமும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பணமும் தான் அங்கே வேலை செய்யும். தீபம் தாங்க ரொம்ப முக்கியம். ஆகியனால இந்த சிவமந்திரத்தை சொல்லி அந்தந்த கவரில் அந்தந்த பைசா 100 ரூபா இந்த சொல்ல ஒன்று 100 ரூபா ஹவுசிங்கில் வருது. 100 ரூபா நான் சொல்கிறேன். நீங்கள் 3000 வைங்க, 5000 வைங்க, 50,000 வைங்க. அந்த மாதிரி 5 கவர்மும் பைசாவை எடுத்து வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு கற்பூரம் எடுத்து தீபாராதனை செய்துவிட்டு நமஸ்கரித்து அந்த பிரியாணி இலைய இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று இந்த பைசா உள்ளே போட்டுட்டு தீபாராதனை செய்துட்டு அந்த பிரியாணி இலையை எடுத்து இந்த நவதானியத்தில் விளக்கு வச்சிங்களே, அந்த விளக்கில் அந்த பிரியாணி இலையை காமிச்சு எரிச்சு பொசுக்கி கறியாக்கி அந்த தானியத்தில் போட்டுடணும். 5 இலையும் பொசுக்கி அது உள்ளே போட்டு நவதானிய தட்டில் வச்சுட்டு இதை மத்திய நேரம்னு நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லுவேன். அந்த நேரத்தில் பணத்தை போடணும், சென்டர் பாயிண்ட். அந்த சரியான நேரத்தில் இந்த பைசா கவரில் வைக்கணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் டைமில் தான் என்ன பண்ணணுங்க, பிரியாணி கடைசி நேரத்தில் அந்த பிரியாணி இலையை எரிச்சா போதுமான. இது கடன் அடைவதற்கு மட்டும் அல்ல, உங்களுக்கு பணம் கொடுக்கணும், வராத பணம் ஏமாத்தினாங்க. இந்த நேரத்தில் இந்த பூஜை பண்ணி அந்த நேரத்தில் போய் அவர்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கினீங்க, உங்கள் பணம் உங்கள்கிட்ட ஓடி வந்துடும். கண்டிப்பாக வரும். ஏமாத்திரம் சாமி கொடுக்கறதுக்கு மனசே இல்லைங்க. அவன் நான் சொல்கிற நேரத்தில் அவன்கிட்ட போய் ஒரு 100 ரூபா வாங்கியது கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 6 மாதத்துக்குள்ள பணம் போட்டு ஓடி வந்து. பணம் வருவதற்கும் இந்த வைத்திர முகூர்த்தம் திரும்ப சொல்கிறேன். இது ஏதோ புது கண்டுபிடிப்போ நான் செஞ்சதோ ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் ரிஷிகள் சொன்னது, ஜோதிஷத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு முகூர்த்தம் வைத்திர முகூர்த்தம். அப்போது இந்த மாதம் எப்போ வருது, என்ன தேதியில் வருது, எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்முறைகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு அதை பதில் சொல்லுவோம். எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த மாதம் எப்போ வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது ஜனவரி மாதம் கடன் தீர்க்கும் வைத்திர முகூர்த்தம் எப்போன்னு பார்க்கலாம். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 8/1/2024
திங்கட்கிழமை அன்றைய தினம் இந்த மைத்திர முகூர்த்தம், கடன் தீர்க்கும் முகூர்த்தம் வருகிறது. ஸோ ஜனவரி 8 திங்கட்கிழமை வருது. அனுஷ நட்சத்திரம், விருச்சிக லக்னத்தில் இந்த மைத்திர முகூர்த்தம் அதிகாலையில் விடிகாலம்புற காத்தால 3:30 மணிலிருந்து 4:30 மணிக்குள்ள. இப்போது விடிகாலையில் எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த மைத்திர முகூர்த்தம் எப்போ நிகழும்னு தெரியாது. அந்த லக்னத்தில் தான் நம்ம பூஜை பண்ணணும். அப்போ தான் அதற்கான முழுமையான ஒரு பவர், ஒரு சக்தி கிடைக்கும். இந்த கடன் தீர்க்கக்கூடிய இறையாற்றல், ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதன்படி அதிகாலையில் 3:30 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளாக இந்த மைத்திர முகூர்த்தம் நிகழ்கிறது. திங்கட்கிழமை வருது. திங்கட்கிழமை வருகின்ற பொழுது சோமவாரம் சிவபெருமானுக்கும் சந்திரனுக்கும் உரிய நாள். பொதுவாகவே மனசு கஷ்டப்படும் இல்லையா, கடன் அதிகமாக இருக்கே, கவலை, மனசு சம்பந்தப்பட்டது சந்திரன் மனசு சம்பந்தப்பட்டது. அப்போ இது என்ன செய்யலான்னாக்கா, தயிர் சாதம் நிவேதனம் செய்வது சிறப்பு. அல்லது தயிர் தான் பரிகாரம். ஒரு கப்பில் தயிர் வச்சு வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் அது யாருக்காவது பக்கத்து வீட்டுக்கு, எது வீட்டுக்கு ஏதாவது அந்த தயிரை தானமாக பண்ணலாம். ஒரு 1/2 லிட்டர் தயிர், இந்தாக்கா எங்கள் வீட்டில் ஒரு தயிர் எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கூட சொல்லி கொடுக்கலாம். அப்போ தயிர் தானம் செய்வது சிறப்பு. அல்லது தயிர் அன்னம் நிவேதனம் செய்வது சிறப்பு. மற்றபடி எல்லா ப்ரொசீஜரும் சேம், அதே தான். நவதானியங்களை பரப்புறது, தீபம் ஏற்றுவது எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான். ஸோ தயிர் அன்னம் விசேஷ நிவேதனமாக இங்கே சொல்லப்படுகிறது. நிச்சயமாக இந்த வாட்டி இந்த மைத்திர முகூர்த்தம் செய்யுங்க. உங்கள் கடன் பிரச்சனை விலகி நல்ல முறையில் அடுத்து இனம். இது நம்ம ஒரு 3வது முகூர்த்தம் பார்த்துட்டுருக்கோம். இதுக்கேவும் நிறைய பேர் நமக்கு ஃபோன் போட்டு, எனக்கு கடன் பரவாயில்ல சாமி, இப்போது எனக்கு தான் மனசுக்கு தோணுது, அடைச்சிடலான்ற நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யுங்கள், உங்கள் கடன் பிரச்சனை தீரும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.